பச்சையா சொன்னா முட்டாள்தனமா கொண்டாந்து நம்ம ஒப்பிட்டு வைக்கிறோம். ஜனநாயகம் வந்தா என்ன வராட்டி என்ன, அதுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எதிர்காலத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு துளி கூட கவலைப்படாம என்ன பேசுறன்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கும் அண்ணா விஜய்னா சங்கீதா போனா நான் இருக்கேங்கிறான் ஒரு பொண்ணு. எல்லாம் அக்கிரமம் இல்லையா சார்? அது அர்த்தம் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை கேட்டு நம்ம துடிக்கிறோமே, விஜய் துடிக்க வேணாமா? அது அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு சொன்னதான் திமிரு, ஆணவம். அது நீங்க அது ஒர்த்து இல்லைன்னு சொன்னது மூலம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? திருமண வாழ்க்கையே வேணாங்கிறீங்களா? இல்ல ஜஸ்ட் லைக் தூக்கி போடுங்கிறீங்களா? இடது கையால் டீல் பண்ணுங்கிறீங்களா? இடது காலால் எட்டி உதைங்கன்னு சொல்லி தரீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி தர்றீங்க? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அது வழக்கே சொத்தை வழக்கு சார். 41 பேருடைய உயிர் பறிபோச்சுங்கிற அந்த ஒரு நெஞ்சு பதைக்கிற ஒரு துயரத்தை தவிர இந்த வழக்கு வேற எதுக்குமே பிரயோஜனப்படாது. நான் தான் தமிழ்நாடுனா தான் விஜய்னா இது என்ன? அப்படிலாம் கிடையாது. நீங்க எடுத்து வச்சிருக்க சர்வே எப்படி 42% உங்களுக்கு இருக்கு. மீதி 58% பேர் நீங்கள் முதலமைச்சராவதை விரும்பவில்லை. இந்த உண்மை முதல்ல விஜய்க்கு உரைக்கணும். அப்புறம் தமிழ்நாடு தான் விஜய்னு சொல்றது எங்க நிஜம்? அந்த 58 பேர் யாரு? தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் சார். சார் வணக்கம் சார். கரூர் அந்த கூட்ட நெரிசல் வழக்கு CBI இப்போ அடுத்தபடியாக திரு விஜய் அவர்களுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. 3வது முறையாக அவர் ஆஜராக வேண்டும் என்று. அதே போல முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. பல வதந்திகள் பரப்பப்பட்ட அந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் அவர் பதிவிட்டு அதற்கு தெளிவுபடுத்தி விட்டார். 17ஆம் தேதி என்னை அழைத்திருக்கிறார்கள், நான் CBI அலுவலகத்தில் ஆஜராக போகிறேன் என்று. இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி பார்க்குறீங்க? அந்த வழக்கு ஒன்றுக்கும் ஆகாது. அவ்வளோ பெரிய பழக்கம் இல்லை. இது அந்த வழக்கு CBI எடுத்த போதும் அதுதான் சொன்னேன். தமிழ்நாடு அரசினுடைய CBCID வழக்கு FIR போட்ட போதும் நான் அதுதான் சொன்னேன். யாரையும் குற்றவாளியாக ஃபிக்ஸ் பண்ணுற வழக்கே இது இல்லை. தார்மீக பொறுப்பை புரிய வேண்டியவங்க, தெரிஞ்சுக்க வேண்டியவங்க, சுமக்க வேண்டிய ஒரு வழக்கு தானே தவிர இவங்க குற்றவாளி, உங்களுக்கு இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனைன்னு தீர்ப்பு சொல்கிற வழக்கே இது இல்லை. அப்படிதான் போகும். நீங்களும் பார்க்க தானே போறீங்க. அதனால 3வது முறையாக அழைத்திருக்கிறது, 4ஆம் முறையாக செந்தில் பாலாஜி கூப்பிடுறப்ப என்ன ஆகுது? ஒன்றும் நடக்காது. தேர்தல் பரபரப்புகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஈவன் விஜயை ஒரு ப்ரெஷர் கொடுத்து கூட்டணிக்கு அழைக்கிறாங்கன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு CBI சம்மன் அழைக்கணும்னு அவசியமே இல்லை. விஜய் மிரட்டுவதற்கு அது இல்லாமல் 10 ஆயுதங்களை அவங்க கையில் வச்சிருக்கலாம். நட்பு ரீதியாக சில நட்புகளை, தொடர்புகளை கையில் வச்சிருக்கலாம். சில தனிநபர்களை, தொழிலதிபர்களை, நடிகர்களை, அதிகாரிகளை ஏதோ சம்மன் அனுப்பி ஊரறிய நீங்களும் நானும் உட்காந்து விவாதம் நடத்துற அளவுக்கு ஒருத்தர் இப்போ மிரட்டி கூப்பிடுவாங்க. அப்படி மிரட்டுறதுக்கு பேர் மிரட்டலா? இல்லை, அது ஒரு விஷயமே இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனால் குறிப்பா இப்போ சில வலதுசாரிகள் பொதுவெளியிலேயே இப்படி முன்வைக்கிறாங்க, இவர் ராகுலினுடைய ஆளு, காங்கிரஸோட ஆளா இருக்காரு திரு விஜய் அவர்கள். சரி, வெளிப்படையாக இப்படிப்பட்ட விமர்சனத்தை முன்வைத்து இவருக்கு சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்படும், அப்படிதான் சில தனிநபர்களுடைய பேச்செல்லாம் தூக்கி தூர போடுங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அது தரமற்ற விமர்சனம். அது என்ன சசிகலா டைப் விமர்சனம்னா அதனுடைய அந்த ட்ரீட்மெண்ட்னா என்ன கொடுப்பீங்களா? விஜய் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம் சார். அதுக்காக நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒருத்தர் போய் அந்த டைப் ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பொது வழியில் பேசுகிறாங்கன்னா அப்படி பேசுபவர்கள் மரியாதைக்குரிய நபர்களே அல்ல. தாராளமாக விமர்சிக்கட்டும், விமர்சனம் தாராளமாக வைக்கலாம். சரி, அப்படி ஏன்னா ராகுலுடைய ஆள் சசிகலா டைப் பனிஷ்மெண்ட்டுக்கு தகுந்த ஆள்னா அவர் NDAவில் இணைய வேண்டும்னு வாய்களையே கேட்டீங்களே, அந்த வலதுசாரிகள் அப்போ எங்கே போனாங்க? பிஜேபி தலைவர்கள் எத்தனை பேர் சார் வெளிப்படையா கேட்டாங்க? நேத்தான ஒருத்தர் தெரியாம கேட்டான்னு பிரசாத்தை கட்சியை விட்டு நீக்கிறீங்க, பொறுப்புல இருந்து நீக்கிறீங்க. 1 மாசம் முன்னாடி வரைக்கும் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் தமிழிசையும் விஜய் NDAவில் இணைய வேண்டும் கேட்டாங்களா, கேட்கலையா? அப்ப அந்த சோக்கால்டு வலதுசாரிகள் எங்க போனாங்க? அதனாலதான் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அர்த்தம் உள்ளதை விவாதிப்போம். நம்ம அடுத்தடுத்து அவர்களுக்கு நெருக்கடி உள்ளாகப்படுறாங்க இல்லையா? அப்போ குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இப்போ CBFC உடல்நலக்குறைவு இயக்குனர் இருக்கு, அதனால நாங்க மறுஆய்வுக்கு நாங்க எடுத்துக்கல அந்த ஜனநாயகன் படம் சார். இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை சார். மீடியாக்கள் தானே சார் இப்படி நம்ம ஒரு பச்சையா சொன்னா முட்டாள்தனமா கொண்டாந்து நம்ம ஒப்பிட்டு வைக்கிறோம். ஜனநாயகம் வந்தா என்ன வராட்டி என்ன, அதுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எதிர்காலத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? அந்த படம் வந்துச்சுன்னா நல்லா இருந்தா ஓட போது, இல்லாட்டி ட்வீட் போக போறாங்க. இதுல என்ன இருக்கு? அவர் வேற லீவ் போட்டாராம், அவருக்கு காய்ச்சலாம், ஏன் தொட்டு பாத்தீங்களா, இல்ல மாத்திரை எதுவும் கொடுத்துட்டு வந்தீங்களா அவர் அந்த மெம்பருக்கு? அப்படி என்ன சார் அதை போய் கவனிக்க வேண்டி கிடக்கு? இன்னைக்கு பார்க்கல, நாளைக்கு பார்க்க போறாங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம். ஐயோ இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த படத்தை பார்க்கலையா, அவர் தப்பிச்சார்னு எடுத்துங்களேன். இல்லாட்டி இதெல்லாம் ஒரு விஷயமா சார்?
இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இல்ல இருக்கு? விஜய் என்ற இருக்கட்டும் ஒரு சார், அரசியல் சிபிஐ தலைவர் சரி சம்பந்தம் அனுப்பி நான் என்ன சொன்னேன், அது அந்த ஒரு ரோஷம் சொரண விஜய்க்குள்ள இருந்திருக்கணும். 3 தடவை டெல்லிக்கு கூப்பிடுறீங்களே, நான் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், ஒரு அதிகாரியை சென்னைக்கு அனுப்பி நான் பனையூர்ல தான் இருக்கேன், நீலாங்கரையில இருக்கிறேன், இங்க பட்டினப்பாக்கத்துல இருக்கு, எங்க வேணாலும் என்னை வந்து விசாரிங்கன்னு வெளிப்படையா சொல்ல வேண்டிய விஜய் அங்கே பதுங்குறார் பிஜேபி பார்த்து. அதை விமர்சிக்கலாம் நம்ம. ஏன்னா பிஜேபி தவறு செய்து நம்ம சொல்லலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவரை இப்படி வந்து பழிவாங்கணும்னு அழுத்தம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. வழக்குல இந்த வழக்குல விஜய் தரப்புடைய கருத்தை கேட்கணும். ஒரு அதிகாரி வந்து பதிவு பண்ணிட்டு போட்டுமே. ஒரு நாள் கூத்து சார், ஒரு இடம் வந்தாலே கேட்கற கேள்வி கேட்டு முடிஞ்சாது சார். இதெல்லாம் சும்மா டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லலாமே தவிர கூட்டணிக்காக அழுத்தம் தர்றாங்கன்னு எடுத்துக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அதை கூட விஜய் சொல்லி காட்ட மாட்டாரு. நீங்க அந்த விஜய்க்காக ஜனநாயகத்தை தூக்கிட்டு வர்றீங்க சார். அந்த படத்தை பாக்குறேன்னு சொன்ன மெம்பர் போயிட்டாரு சார், காய்ச்சலாம் சார், ஏன் பக்கத்துல இருந்து பாத்துக்கங்களேன், சுடுதண்ணி வச்சு கொடுங்களேன், டாக்டரை கூட்டியாந்து காட்டுங்களேன். இதெல்லாம் அதிகம் சார். விஜயே கவலைப்படல, அப்புறம் ஏன் சார் நீங்க கவலைப்படணும், நம்ம ஏன் சார் கவலைப்படணும்? என்ன நெருடல் திரு விஜய் அவர்களுக்கு எந்த விஷயத்துல? மத்திய அரசை விமர்சனம் செய்வதில் தெரியல, பதுங்குறாரு. மக்கள் தான் கவனிக்கணும். அவர் பின்னாடி இருக்கிற ரசிகர்கள் அதை பத்தி துளி கூட கவலைப்படல. பொறுப்பற்ற, கொஞ்சம் கடுமையா சொன்னா புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்க. விஜய் ஆதரிக்கட்டும், விஜய்க்கு ஓட்டு போடட்டும், யாரும் தடுக்க முடியாது, தடுக்க கூடாது, ஒருவருடைய உரிமை அது. அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, ஏன் பண்ண மாட்டாருன்னு ஒரு துளி கேள்வி கூட கேட்காம இப்படி ஆட்டு மந்தைங்க மாதிரி போனா தமிழ்நாடு அரசியல் விழிப்புணர்வு மிக்க மாநிலம்னு எங்களை போன்றவரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அப்போ ஹம்பக்குன்னு ஆயிடாதா சார்? இவங்கள நம்பி நான் அந்த கருத்தை மாத்திக்க மாட்டேன். இன்னைக்கும் அரசியல் விழிப்புணர்வு உள்ள மாநிலம் தான், அதை நான் மாத்திக்க போறது இல்லை. அதுல அங்கம் வகிக்கிற அந்த தமிழ்நாட்டு பிரஜை இப்போ நம்ம நீங்க தற்கொலைன்னு சில பேர் விமர்சிக்கிறேன், எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. அந்த ரசிகர்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான், நம்ம உறவுக்காரனால இருப்பான், நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களால இருக்குங்க, அவங்களும் தமிழ்நாட்டு பிரஜைகள் தான். அதனாலதான் ஒரு ஆதங்கத்தில் நம்ம இந்த விமர்சனத்தை வைக்கிறோம். ஒரு துளி கூட கவலைப்படாம என்ன பேசுறோன்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கும் அண்ணா விஜய்னா சங்கீதா போனா நான் இருக்கேங்கிற ஒரு பொண்ணு, எல்லாம் அக்கிரமம் இல்லையா சார்? அந்த அர்த்தம் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை கேட்டு நம்ம துடிக்கிறோமே, விஜய் துடிக்க வேணாமா? பேசுற பிள்ளைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். ஒரு பொதுவான வீடியோ சமூக வலைதளங்கள்ல இப்படி பேட்டி கொடுக்கறத நிறுத்துங்க. சொந்த வாழ்க்கையை பாருங்க, சொந்த படிப்பை பாருங்க, வேலை வாய்ப்பை பாருங்கன்னு ஒரு அறிவுரை. அப்ப இந்த சமூகத்துக்கு என்னதான் பங்களிப்பு விஜய் தரப்போறாரு? இவர் ஒண்ணுமே தரமாட்டாரு, ஒண்ணு செய்ய மாட்டாரு. ஆனா தட்டுல வச்சு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும், அவர் நேரா போய் பதவி எடுத்துட்டு போயிடுவாரு. அக்கிரமம் இல்ல இதெல்லாம்? வெக்கமா இல்ல இதெல்லாம்? இதை முதல்ல விஜய் மாத்திக்கணும். விஜய் இப்படி மாத்திக்கணும். நம்ம கேட்கறத முதல்ல காது கொடுத்து கேட்கறது கூட இந்த இளைஞர் பட்டாலும் தயாரா இல்லை. மிக மிக துரதிருஷ்டவசமானது. நான் இப்போ சொல்றேன் சார், இந்த மாதிரி புத்தி கெட்டத்தனமா சுயமா யோசிக்காம போற இந்த நபர்கள் இன்னொரு முறை விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. அது விஜயும் அனுபவிக்கிற போது தான் தெரியும். ஏன்னா இந்த 5 வருஷத்துல அடுத்த 5 வருஷத்துல அவனுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கும், மெச்சூரிட்டி வரும், நம்புறேன் நான். தமிழ்நாட்டை அல்லது குறிப்பா அந்த இளைஞர்களை கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த மாதிரி எந்த விஷயத்து மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பத்திரிகையாளர்ல நானும் ஒருத்தன். அந்த கல்ட்டு மனப்பான்மை இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? திரு விஜய்க்கு வாக்குகளாக அறுவடை ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் நான் திருப்பி சொல்றேன், விஜய் முதலமைச்சரா கூட ஆகட்டும் சார், நீங்க என்ன எதுன்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா? உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டீங்களா? பரீட்சை நடக்குது, அதை பத்தி கவலை இல்லை, நான் அடுத்த செமஸ்டர் எழுதிக்கிறேங்க அந்த பொண்ணு. பையன் இறந்துட்டா, பையன் சத்தா பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறேங்குது அவர் அம்மா. எங்க சார் போகுது நாடு? இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரு அட்வைஸ் பண்ணணும், ஒரு கண்டிப்பு பண்ணணும்னு கூட விஜய் நினைக்க மாட்டாரே சார். அப்புறம் நீங்கள் தலைவராக இருக்க தகுதி இருக்கா? நீங்க அரசியல் கட்சியை விடுங்க, ஒரு லெட்டர் பேடு சங்கத்துக்காக நீங்க தலைவராக இருக்க தகுதி இருக்கா உங்களுக்கு? அப்ப எதை பத்தி தான் நீங்க கவலைப்படுவீங்க? இதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாரு. உங்களை மாதிரி ஆளுகளை ஜனநாயகன் படம் பார்க்கலையே சார் இவ்வளவு கவலைப்பட்டு வர்றீங்க. அப்ப கோபம் உங்க மேலதான் முதல்ல படணும். முதல் குற்றவாளி நீங்க தான், உங்களை மாதிரியான மீடியாக்கள் தான். ஒரு துளி கூட சமூகத்தை பத்தி கவலைப்படாத ஒரு ஆளை பத்தி நீங்க எதுக்கு சார் ஜனநாயகனை பத்தி கவலைப்படுறீங்க? 3 தடவை 30 தடவை பட்டியலில் மாண்புமிகு முதலமைச்சர் ராகுல் காந்தி அவர்களும் உள்ளடங்குவார் என்று திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் கூறுவாரா? எந்த இதுல? இந்த ஜனநாயக விவகாரம் சம்பந்தமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் குரல் எழுப்பினார். இங்க பாருங்க, அன்னைக்கு நானும் குரல் கொடுத்தேன். ஜனநாயகன் விஷயத்துல சென்சார் போர்டு நடந்துகிட்டு தப்பு. ஒரு படத்தை பார்க்குற மெம்பருக்கு அதுல என்ன காட்சியில நீக்கணும்னு உரிமை இருக்கு, அவர் எழுதி கொடுக்குறாரு, நீக்கிட்டாங்க. அதன் பிறகு அவரே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இது அக்கிரமம்னு நம்ம சொன்னோம். நம்மெல்லாம் பேசின பிறகு விஜய் மௌனமா இருந்த பிறகுதான் நாம என்ன சொன்னோம், இனிமேல் அதுல எவனும் பேசாதீங்கன்னு சொன்னோம். நம்ம யாரும் பேசாதீங்க, அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? அந்த அக்கிரமத்தை நம்ம சுட்டி காமிச்சோம். ராகுல் சுட்டி காமிச்சார், ஸ்டாலின் சுட்டி காமிச்சார், நான் உட்பட பத்திரிகையாளர்கள் சுட்டி காமிச்சோம். ஆனா அந்த படத்துக்கு பின்னாடியே போயிட்டு சார் பெட்டி ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க சார், ஏதோ இதனால ஒரு 2 மணி நேரம் லேட்டா சார், சென்னை ஏர்போர்ட்லயும் இருக்காங்க சார், இல்ல புனே போயிடுச்சு சார், பாம்பே போயிடுச்சு சார், இப்படி ஏன் சார் பின்னாடி ஓடுறீங்கன்னு கேட்கிறேன். ஒரு கருத்தை முன்வைப்பதற்கும் அந்த படத்து பின்னாடியே போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார்.
பத்திரிகையாளருடைய கடமை நமக்கும் தெரியும். அது நடந்தது அக்கிரமம்னு நான் சொன்னேன். விஜய் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. விஜய் தான் வெக்கப்படணும், புரியுதுங்களா? விஜய் தான் தலை குனியணும். போனா போதுன்னு தஞ்சாவூர்ல போயிட்டு, ஏதோ தஞ்சாவூர் தான் நினைக்கிறேன், ஜனநாயகம் படத்துக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னை மாதிரி ஆட்கள் 10 தடவை சொன்ன பிறகு சொல்றாரு. ஏன் சுயமா யோசிக்க மாட்டீங்களா நீங்க? அந்த அறிக்கை வந்த உடனே ராகுல் காந்தி மாதிரி ஒரு தேசிய தலைவர் பதவியில முதலமைச்சர், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அரசியல் எதிரி தான், ஆனாலும் முதலமைச்சர் அந்த படத்துக்காக ஒரு குரல் கொடுக்கிறார். பேரை கூட சொல்ல வேண்டாம், குரல் கொடுத்தவருக்கு நன்றி அடுத்த நாள் ஒரு ட்விட்டு போடுறதுக்கு உங்களுக்கு தோணலையா? அவருக்கே அந்த அக்கறை இல்லாத போது உங்களுக்கு எதுக்கு அந்த அக்கறைன்னு தான் அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன். இப்போ நீங்க அவருடைய அரசியல், அப்புறம் அந்த இளைஞர்களுடைய அந்த அபாய தன்மையை வந்து நீங்க விளக்குனீங்க. அதே அந்த விவாகரத்து சம்பந்தமாகவும் தொண்டர்களை வந்து இன்னும் தவறான ஒரு வழிநடத்தல வந்து அவர் இல்ல, செய்யறாரு. அன்னைக்கு அந்த விவகாரம்லாம் அந்த ஒருத்தி இல்ல. கருத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னதுல பாதி கரெக்டா தான் சார் சொல்லிட்டு வந்தாரு. நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க ஹர்ட் ஆகுறதுனால நான் ஹர்ட் ஆகுற வரைக்கும் ஓகே தான். அது அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு சொன்னதுதான் திமிரு, ஆணவம். அது ஒரு தனி மனிதனுக்கே இருக்கக்கூடாதுங்கிற போது தலைவனாக தன்னை சொல்கிற ஒருத்தருக்கு அப்படி இருக்கவே கூடாது. அதீத ஆணவம் அது. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஜீரணிக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒருவர் தலைவராக வரணுமா? அந்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ்நாட்டு மக்களும் எடை போடணும். மிக நிச்சயமாக விஜயனுடைய செல்வாக்கு அதில் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்கல சார். விஜய்க்குரிய ஸ்பேஸை கொடுங்கன்னு சொன்னவர்ல முதல் நான். அவரை பேச விடுங்க, அவரை அரசியல் பண்ண விடுங்க, அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு மாற்று அரசியல்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்றவன் இன்னைக்கு நான் சொல்லுவேன். ஆனா இப்படி நீங்க ஒரு 5000 பேர்னு வச்சுப்போம், ஒரு 2000 பேர் 3000 பேர் கூட வச்சுக்கோம். மகளிர் தின விழா நாளைக்கு 8ஆம் தேதி, நீங்க 7ஆம் தேதி பேசுறீங்க. எல்லாம் வயசு திருமணமான ஆக காத்திருக்கிற பெண்கள். என்ன சார் சொல்லி கொடுக்குறீங்க? அது ஒரு ஒருத்தே இல்லைன்னா திருமண வாழ்க்கையை ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபட்டுக்கிட்டு உங்க குடும்ப விவகாரம். நானும் ஒத்துக்கிறேன், நானும் எல்லாம் தாண்டி உள்ள போய் விமர்சிக்க மாட்டேன். சங்கீதா பண்ணது தப்பு, நீங்க பண்ணதுதான் தப்பு சொல்றதுக்கு நம்ம ஆள் இல்லை. என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது, சரிதானா? பெட்டிஷன்ல சொல்லியிருக்கிற பூரா உண்மைன்னு சொல்ல முடியாது, அது அத்தனையும் பொய்ன்னு நிராகரிக்க முடியாது. கோர்ட்டு பார்த்துக்க போகுது. நீங்க அது ஒருத்தர் இல்லைன்னு சொன்னது மூலம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? திருமண வாழ்க்கையை வேணாங்கிறீங்களா? இல்ல ஜஸ்ட் லைக் தூக்கி போடுங்கிறீங்களா? இடது கையால் டீல் பண்ணுங்கிறீங்களா? இடது காலால் எட்டி உதைங்கன்னு சொல்லி தரீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி தர்றீங்க? இப்போ நீங்க முன்பு குறிப்பிட்டீங்க, அந்த ரசிகைகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான வார்த்தையை போற போக்குல ரன்னிங் கமெண்டா சொல்லிட்டு போறாங்க, அந்த அபாயத்தை உணராமன்னு. அந்த சொல்களை எல்லாம் இவர் ஊக்குவிப்பது போல அந்த அதனாலதான் சொல்றேன், இந்த சமூகத்தை பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லை விஜய்க்குங்கிற நான். அந்த விஜய்க்கு இனிமேல் தனிப்பட்ட விஷயங்களை தூக்கிக்கிட்டு வராதிங்கிற நான். அவர் என்ன பண்ணிட்டு போட்டுமே, பொதுவான விஷயங்கள் சென்சார் போர்டை கண்டிக்கிறது நம்ம கண்டிப்போம். ஜனநாயகனுக்கு நடந்தா மட்டும்தான் இல்ல, ஒரு காமாசமா படம் வாயில நுழையாத பேர்ல ஒரு படத்தை வந்து அதை விதிமீறி ஒரு சென்சார் போர்டு நடந்துக்கிட்டாலும் அதையும் கண்டிக்கிற வேலை தான் பத்திரிக்கார வேலை. விஜயனுடைய ஜனநாயகன் 500 கோடி படம், அதுக்கும் ஒரே ரூல் தான். ரிலீஸ் பண்ணவே காசு இல்லாம தவிக்கிறவனுக்கும் அதே ரூல் தான். அதை பத்திரிகாரன் என்னைக்கும் செய்வான். விஜய்க்காகன்னு இல்லை, அது ராமசாமி குப்புசாமி யாரா இருந்தாலும் பண்ணுவான் அவன், சரிதானா? ஒருத்தர் தன்னை இவ்வளவு அம்பலப்படுத்திக்கிட்ட பிறகும் ஒரு துளி கூட சமுதாயத்தை பத்தி கவலைப்படாம, தனக்காக குரல் கொடுத்தவங்களை பத்தி, ஒரு நாகரிகத்துக்கு கூட நன்றி சொல்ல தயங்குற ஒரு ஆளை பத்தி அதுக்கு மேல கவலைப்படாதீங்கிற நான். அந்த சொந்த விவகாரங்களுக்கு ஒரு தாவேக்காங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் தான் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார். யார? அந்த தொண்டர்களையும் அடுத்த கட்ட தலைவர்களையும். குறைந்தபட்சம் உடன் இருப்பவர்களாவது அவருக்கு புத்திமதி சொல்லலாம். இப்ப சொல்றதுக்கு அவர் அனுமதிக்கிறாரான்னு பார்க்கணும். சொன்ன பிறகு அவன் அப்ப பக்கத்துல நிப்பானான்னு பார்க்கணும்ல. சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்கணும். நம்மளை துரத்தி விட்டானே என்ன, அந்த பயம் இருக்கும்ல. தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளியோ. அவர் இடம் கொடுத்தா அவங்க அடுத்து அப்படி. இப்போ செங்கோட்டையன் போய் சேரும் போது நம்ம என்ன சொன்னோம், ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும், ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள் போறார், அந்த கட்சிக்கு ஒரு அரசியல் ரீதியா பயணிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதையும் வாய்ப்பும் கொடுத்தாலும் நான் ஒரு வார்த்தை சேர்த்தே சொன்னேன். ஓகே, செங்கோட்டையன் வந்துட்டாரு, இந்த கட்சி அவ்வளவு நல்லா வளர்ந்துருந்தா அவர் அங்கே மரியாதை இல்லாமல் இருக்கிற ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கா? அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டால் உங்க கட்சிக்கு நல்லது. எல்லாமே தெரிஞ்ச ஏகாம்பரம் நம்ம சொல்லல. இவ்வளவு 50 ஆண்டு கால அனுபவம் அந்த கட்சிக்கு பயன்படும் நம்ம சொல்றோம். அதை அனுமதிச்சு அது வாய்ப்பை கொடுத்தா தானே சார் செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு பயன்படுத்துவார். அதை அவர் இருக்கும் சொல்லுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா செங்கோட்டையன் போய் என்ன பிரயோஜனம்? இதே தான் நீங்க சொன்ன அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆலோசனை சொல்லலாமேன்னு சொல்றீங்களே, சொன்னா கேட்கணும்ல, சொல்ல அனுமதிக்கணும்ல. அது நடக்குதான்னு நமக்கு தெரியல, அதனால அதை பத்தி நம்ம விமர்சிக்க முடியாது. ஸோ இப்போ பொதுவெளிக்கு வரணும், அவர் வந்து அரசியல் பண்ண விடுங்க, ஸ்பேஸை கொடுங்கன்னு சொல்லி முதல்ல நீங்க வலியுறுத்தினீங்க. இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ சில மாநாடுகள் மாதிரி சில விஷயங்கள்லாம் போடுறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் பொதுவெளிக்கு வர வர அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற நான். எக்ஸ்போஸ் ஆகி என்னை போன்ற விமர்சிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு கூட்டத்தையும் திமிரும் ஆணவமும் கூடிக்கிட்டே போகுது அவருடைய வார்த்தைகள்ல. நான் தான் விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், என்னைய திட்டினா தமிழ்நாட்டை திட்டுறதுக்கு சமம், மக்களை திட்டுறதுக்கு சமங்கிறாரு. இதெல்லாம் அர்த்தமற்ற பொருத்தமற்ற வார்த்தைகள். இதெல்லாம்
இது இப்போ நான் அதை விமர்சிக்கிறேன்ல, இதை அவர் பார்க்கணும், காதுக்கு போகணும். ஓ கொஞ்சம் டோன் அதிகமாக போயிடுச்சோ அப்படி சொல்லக்கூடாதோ. என் பின்னால் தமிழ்நாடு திரண்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க, நியாயமான வார்த்தை, தன்னம்பிக்கையான வார்த்தை. நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடுனா தான் விஜய்னா இது என்ன அப்படிலாம் கிடையாது. நீங்க எடுத்து வச்சிருக்க சர்வே எப்படி 42% உங்களுக்கு இருக்கு, மீதி 58% பேர் நீங்கள் முதலமைச்சராவதை விரும்பவில்லை. இந்த உண்மை முதல்ல விஜய்க்கு உரைக்கணும். அப்புறம் தமிழ்நாடு தான் விஜய்ன்னு சொல்றது எங்க நிஜம்? அந்த 58 பேர் யாரு சொல்லுங்க சார். யதார்த்தம் சின்ன சிம்பிளா உடைஞ்சு போச்சா அந்த வாதம்? நான் தான் தமிழ்நாடுன்னா திமிர் இல்லையா அது? இதுல இருந்து தன்னை மாத்திக்கணும்னு நம்ம சொல்றோம். எல்லாமே தெரிஞ்சு ஒரே நாள்ல எல்லாம் பரிபூர்ணமா ஒருத்தர் வந்து நிப்பாரு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். விஜயும் மனுஷன் தான், நாமளும் தவறு செய்யறோம், தனி மனிதர்கள். தனி மனிதரா செய்யலாம், அது ரூமுக்குள்ள போயிடும், ஒரு லிமிட்டோட நின்றுடும். ஒரு தலைவன் செய்கிற போது எல்லாராலும் கவனிக்கப்படும். திரிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு தனி விமானத்துல கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போன போது அது ஒண்ணு, அந்த ஒரு நடிகர் விஜயா இருந்தா 10 நடிகளை கூட கூட்டிட்டு போகலாம், ரசிப்பாங்க, நம்மளும் ரசிப்போம். பரவாயில்லையே 10 பேரை கூட்டிட்டு போறேன் என்னவோ ஒன்று விமர்சிப்போம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக போற போது யாரு கூட போறார், ஏன் போறாருன்னு கேள்வி வரும். உங்களுடைய தனி மனித வாழ்க்கை ஒரு எல்லை வரை கவனிக்கப்படும் அப்படின்னு நான் அப்பவே விமர்சனத்தை முன் வச்சேன், இந்த விவகாரம் வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ இது வந்த பிறகு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, 20ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்கிறாரா மாஜிஸ்ட்ரேட் அப்படின்லாம் பேசிட்டு இவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, எந்த சர்ச்சைக்குரிய ஒரு பெண்மணியோட நீங்க பொது மேடையில் ஏறுறீங்கன்னா நீங்க இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? நீ என்ன வேணாலும் கேளு, உங்க மனைவிக்கும் அதில் மெசேஜ் சொல்றீங்க, இந்த சமூகத்துக்கு சொல்றீங்க, உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்லி தரீங்க? என்ன எவனும் கேள்வி கேட்க முடியாது, நான் செய்யறத செய்வேன். அப்ப இது என்ன மனநிலை? அதைத்தான் நம்ம கேட்கிறோம். உங்க சொந்த வாழ்க்கைன்னு நீங்க தள்ளி போக முடியாது. ஒரு எல்லை வரைக்கும் கவனிக்கிற விமர்சிக்கிற உரிமை பொது வழிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா நீங்க ஆள்றது மட்டும் எங்களை ஆளலாம், ஆனா என்னைய பத்தி எதுவும் கேட்கக்கூடாதுன்னா அப்படியான மண் இது இல்லை, அப்படிப்பட்ட களமும் அரசியல் அல்ல. இந்த யதார்த்தத்தை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். நம்மளையும் மக்கள் கவனிக்கிறாங்கிற தார்மீக பயம் எவர் ஒருவருக்கும் இருக்கணும், விஜய்க்கு இருக்கணும். இந்த கரூர் வழக்குல இப்போ சார்ஜ் ஷீட்டுக்கு உண்டான அந்த கால வந்து தாண்டி வந்துருச்சு, 90 நாட்கள் தாண்டிடுச்சு ஏறத்தாழ. இப்போ சார்ஜ் ஷீட் போடுவதற்கான அடுத்தபடியா வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த இரு அது வழக்கே சொத்தை வழக்கு சார். 41 பேருடைய உயிர் பறிபோச்சுங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, நெஞ்சு பதைக்கிற ஒரு துயரத்தை தவிர இந்த வழக்கு வேற எதுக்குமே பிரயோஜனப்படாது. கைட்லைனு கூட சிபிஐ ஒன்றும் பண்ண போறது இல்லை. அல்லது அவங்க போட்டிருக்காங்களே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய இந்த மானிட்டரிங் கமிட்டி ஒன்று, அவங்க வேணா அதுல ஏதாவது சொல்லி பரிந்துரைகளை கொடுக்கலாமே தவிர இந்த வழக்கு ஒண்ணுமே இல்லாத வழக்கு. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.